வணக்கம் விவஸ், உங்கள் யாழி பேசுகிறேன். இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னால், செவ்வாய்க்கிழமை முருகருக்காக செவ்வாய் ஓரையில் வெத்தலை தீபம் ஏற்றுவது. அதனால் என்ன பலன்னா, கடன் பிரச்சனை தீரும், குடும்பத்தில் என்ன மனஸ்தாபங்கள், கணவன் மனைவிக்கு உள்ள பிரச்சனைகள், குழந்தைங்க நல்லா படிக்கணும், எல்லாமே நம்ம வீட்டில் என்ன இருக்கோ எல்லாத்துக்குமே பிரச்சனைகள் தீர்வு இருக்குது. நம்ம நம்பிக்கையாக கும்புறதுல தான் இருக்குது. சரிங்களா? கடவுளை நம்பினா எதுவும் இல்லை. மனுஷங்களை விட கடவுளை நம்புங்க. சரி, இந்த தீபம் எப்படி ஏற்றுதுன்னா, செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரையில் ஏற்றணும். ரொம்ப நல்லது. இன்னும் என்ன ஸ்பெஷலாக, காலையில் பிரம்ம முகூர்த்தம் வருது பாருங்கள், அப்போது ஏற்றிட்டிங்கன்னா இன்னும் நல்லது. சரிங்களா? காலையில் எல்லாராலும் எழுந்துக்க முடியாதுன்னு சொல்லுவீங்க. அதனால் அந்த செவ்வாய்க்கிழமையில் 3 டைமிங் இருக்குது. அந்த டைமிங் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், பார்த்துக்குங்க. என்னென்னா, 6 வெத்தலை நல்லா ஃப்ரெஷ்ஷாக வாங்கிக்கோங்க. நல்லா கழுவிட்டு சுத்தமாக, முடிஞ்சால் மஞ்சள் தண்ணியில் கழுவினா இன்னும் நல்லது. கழுவிட்டு அந்த 6 வெத்தலையுடைய காம்பை நீக்கிடுங்க. நீக்கிட்டு, ஏன் அதை நீக்கிட்டு இது பண்ணணுன்னா, அந்த காம்பில் மூதேவி வாசம் செய்வான்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அதனால் அதை காம்பை எடுத்துடுங்க. காம்பை எடுத்துட்டு அந்த வெத்தலையை ஒரு தாம்பால் தட்டு இருக்கும் பாருங்க, சின்னதாக, அதை சுற்றி அந்த வெத்தலையை வச்சு நடுவில் சின்ன அகல் விளக்கு, அதில் நெய்யோ இல்லை உங்களால் முடிஞ்சால் நல்லெண்ணெய், சுத்தமான நல்லெண்ணெய் இல்லைன்னா நெய் ஊற்றி முருகருக்கு ஏற்றுங்க. முருகர் ஃபோட்டோ இருந்தாலும் ஏற்றுங்க. இந்த மாதிரி முருகர் சிலை இருந்தாலும் அவர் முன்னாடி வச்சு இந்த தீபத்தை, உங்களுக்கு என்ன கவலை என்னவோ அதை மனசில் நினச்சிட்டு ஏற்றுங்க. இது கண்டிப்பாக 9 வாரம் ஏற்றணும். நீங்கள் 1 வாரமோ இல்லை 2 வாரம் 3 வாரம் ஏற்றிட்டு எதுவுமே எனக்கு இல்லை அப்படின்னு முழு நம்பிக்கையோடு ஏற்றுங்க. கண்டிப்பாக ஏதாவது ஒரு நல்லது உங்களுக்கு நடக்கும். சரிங்களா? விரதம் இருக்கணுமா? அதெல்லாம் விரதம்லாம் இருக்கணும்னு இல்லை. உங்களுக்கு அது விரதம் இருந்து ஏற்றணும்னு விருப்பப்பட்டால் நீங்கள் அது செய்யலாம். சரிங்களா? நாங்கள் செவ்வாய்க்கிழமை சுத்தபத்தமாக நான்வெஜ் இல்லாமல் இருந்தாவே போதும். சரிங்களா? விளக்கு தானாக இதுவாகக்கூடாது. கிட்டே இருந்து பார்த்து குளிர வச்சுக்கோங்க விளக்க. சரிங்களா? அந்த மறுநாள் அந்த வெத்தலையை எடுத்து மிதிக்காத இடத்துல எடுத்து வச்சுடுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.